தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 27:44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். பவுலடிகள் எருசலேமில் இருந்து அவர் ரோமாபுரிக்கு போய் சேரணும் தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டத்துக்காக பவுலோடு கூட யாத்திரை செய்த அத்தனை பேரும் கர்த்தர் காப்பாற்றாரு பாருங்க. அதுதான் சொல்றாரு. நீங்க அப்போஸ்தலர் 27 மறுபடியும் 23, 24 வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆக இந்த யாத்திரைங்கிறது தேவனுடைய திட்டம். அதான் அப்போஸ்தலர் 23:11 பவுலே எருசலேமில் எனக்கு சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்தின்படித்தான் பரிசுத்த பவுலடிகள் இப்பொழுது கப்பல் யாத்திரை போயிட்டு இருக்கிறார். ஆக இந்த தேவ திட்டத்தை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அது கடல் காற்றா இருக்கட்டும். என்ன சொல்லுகிறேன், சில மனிதர்களே இவர்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்று தந்திரம் பண்ணாங்களாம் 27:30. அதுவும் நடக்கல பாருங்க. ஏன்னா தேவத்திட்டம் நடப்பதற்கு அந்த கப்பல் ஆட்கள் வேணும். அது இல்லைனாக்க கப்பல் போகாது. அதுவும் நடக்கல. கர்த்தர் காப்பாற்றினார். சரக்கு நஷ்டமாகட்டும், சூறாவளியாகட்டும், மனிதர்களாகட்டும், ஆக எதுவுமே தேவத்திட்டத்தை தடுக்க முடியல பாருங்க. மெலித்தா தீவில போய் விழுந்தார்கள். மெலித்தா தீவில ஒரு விரியன் கடித்து செத்து போவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சேதமாகல. ஏன்னா தேவ திட்டம் அவர் ரோமாபுரிக்கு போகணும். ஆக அந்த திட்டத்தை எதுவும் தடுக்க முடியாது. விஷப்பூச்சும் தடுக்க முடியாது, விரியனும் தடுக்க முடியாது பாரு, அதிகாரங்களும் தடுக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக நம்ம குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆக நமது ஊழியத்தை குறித்து, திருச்சபை குறித்து இந்த திட்டம் நிறைவேறுமே தவிர இந்த திட்டத்தை எந்த வைரஸும் தடுக்க முடியாது, மனிதர்களும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் தடுக்க முடியாது. நமது தேவ திட்டம் தான் நிறைவேற. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கலாம், எப்பொக்க நெருக்கமா இருக்கலாம், இது நிறைவேறாது, நடக்காது அப்படின்னு இருக்கலாம். பயப்படாதீங்க. மனுஷ திட்டம் அல்ல, ஆக சாத்தான திட்டம் அல்ல, தேவ திட்டமே நிறைவேறும். அந்த யாத்திரை பாதியில அல்ல, அந்த யாத்திரை போக வேண்டிய இடத்துல அக்கறைக்கு போய் சேர்ந்து ஜெயமா இருந்தது போல நமது முடிவு மகிமையா இருக்கும், நமது யாத்திரை மகிமையா இருக்கும், தேவ திட்டம் நிறைவேறும். தேவனுக்கே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.